ஹே காய்ஸ், இன்னைக்கான டே விளாக்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நானும் போடணும்னு நினச்சேன். ஒரு முக்கியமான ஒரு காரணத்தினால தான் வீடியோ போட முடியல. ஸோ அது என்ன ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நிறையா பேருக்கு ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் மாதிரி இப்போ சுத்தமாக வியாபாரமே பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. விலைவாசி மட்டும்தான் இதில் பிரச்சனையே. ஏன்னா ஒரு சந்தையில் போய்ட்டு ஒரு கிடா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எந்த குட்டியுமே எடுக்க முடியல. இந்த குட்டியெல்லாம் 15 ரூபா 16 ரூபா கேட்குறாங்க குட்டி ஒன்று. எத்தனை கிலோ, ஒரு 10 கிலோ 12 கிலோ கறி வரதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். ஸோ அங்கே கிடா கிடைக்காம அப்புறம் திருப்பி ஊராக அலைஞ்சு. ஸோ இவரை பார்க்கும்போது எனக்கு வந்தது ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. ஸோ ஒரு வழியாக கிடையில ஒரு பெரிய கிடா ஒன்று எடுத்துட்டு. ஸோ இதுவே விலைவாசி கூட கொடுத்தா எடுத்தோம். என்ன கொடுத்துருப்போன்றதை நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா எல்லாமே ரேட்டு கூட தான், கெடான்னு கிடையாது. புருவம் கொண்டு இன்றைக்கி ரேட்டு எங்கேயோ நிற்கிது. எதை வச்சு விலைவாசி சொல்கிறாங்க என்ன ஏதுன்றது ஒன்றுமே தெரில. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வியாபாரத்தை நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ரேட்டு இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போகிற பக்கம் பார்த்தா சுத்தமாக ரேட்டு இறங்காது போல். இந்த மயிலம்பாடி குட்டிங்களே ஒரு குட்டி 7 ரூபா 8 ரூபா அப்படின்றப்ப நம்ம அதை எடுத்து எதுவுமே பண்ண முடியாது. வளர்த்தாலுமே நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நம்மளும் இங்கே விலை கேட்டு பார்த்தேன், ஒத்து வரல. சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிடா மட்டும் எடுத்துகிட்டு, இது வீட்டுக்காக எடுத்துருக்கு. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக அறுப்புக்காக எடுத்த கிடா இது. ஸோ ஒரு கறிக்கு எடுத்த கிடாவே இவ்வளோ காசு கூட கொடுத்து எடுத்தோம் அப்படின்றது ஒரு சைடு சங்கட்டமாக தான் இருக்குது. ஸோ இன்னொன்று என்னென்னா, ஏன் நீங்கள் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான ரீசன் என்னென்னா, வீடியோ போடக்கூடாதுன்றது கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு போன மாதத்தில் மேரேஜ். ஸோ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன், பர்சனல் ஐடியிலையோ இதுலையோ. ஸோ அந்த ரீசன்னால் இருந்த கெடா ஆடு ஈடு எல்லாத்தையுமே பக்ரீத்துக்கு கல்யாணத்துக்குன்னு எல்லாத்தையுமே அறுத்தாச்சு. ஸோ இப்போ செட்டில் இருக்குதுன்றது இந்த ஒரே ஒரு பட்டா மட்டும்தான். இது முத வீடியோ போடும்போது, அதாவது இந்த நான் முடிக்க போகிறதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன பட்டாவாக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவில் இருக்கிறதோட நல்லா வளர்ந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு குட்டிங்களை எடுத்து மாட்டிக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கின குட்டிங்க. ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்கும்போது பெரிய பெரிய குட்டிங்களாக இருந்துச்சு. இங்கே பார்க்கும்போது ரொம்ப பொடி குட்டியாக போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தே